ஈரோட்டில் பெண் குழந்தை ஒன்று கடத்தப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். சித்தோடு அருகே 1.5 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்டதால் அதிர்ச்சியில் அந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள். ஈரோட்டில் சித்தோடு அருகே 1.5 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், என்ன நடந்தது? இப்போ இந்த குழந்தையை தேடும் பணி தொடங்கி இருக்கிறதா? என்ன விவரம்? திலகவதி, இந்த 1.5 வயது பெண் குழந்தை கடத்தல் சம்பவம் என்பது ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே இருக்கக்கூடிய சேலம் கொச்சின் நெடுஞ்சாலை கோணவாய்க்கால் என்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மேம்பாலத்தின் கீழே தான் நடந்திருக்கிறது. அதாவது அந்த மேம்பாலத்திற்கு கீழே கடந்த 5 ஆண்டுகளாக ஆந்திராவைச் சேர்ந்த வெங்கடேஷ் மற்றும் கீர்த்தனா தம்பதியினர் வசித்து வருகிறார்கள். அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக தங்களது 5 வயது மகன் மற்றும் 1.5 வயது மகள் வந்தனா ஆகியோருடன் அந்த பகுதியில் வசித்து பிழைப்பு நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் நேற்றிரவு 2 குழந்தைகளும் கொசு வலையில் உறங்க வைத்துவிட்டு பெற்றோர்கள் கொசு வலைக்கு வெளியே உறங்கிக் கொண்டிருந்த சூழலில் இன்று காலை கொசு வலை அறுக்கப்பட்டிருந்த நிலையில் வந்தனா மட்டும், அதாவது 1.5 வயது மகள் வந்தனா மட்டும் காணாமல் போயிருக்கிறார். இந்த சம்பவம் பெண் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் குழந்தையை கொசு வலையை அறுத்து குழந்தையை தூக்கி சென்றிருப்பது நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அந்த வெங்கடேசன் மற்றும் கீர்த்தனா ஆகியோர் உடனடியாக சித்தோடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய சித்தோடு காவல்துறையினர் அந்த கடத்தல் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அந்த சேலம் கொச்சின் நெடுஞ்சாலை என்பதால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் நபர்கள் குறித்து தீவிர கண்காணிப்பு கேமராக்களில் தீவிர விசாரணை தொடங்கி மேற்கொண்டு வருகின்றனர். திலகவதி, இந்த நாள் அந்த பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வரக்கூடிய மக்களிடையே மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பெண் குழந்தை கடத்தல் என்பது அவர்களிடையே மிகுந்த வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், அந்த பெண் குழந்தையின் தாயார் கீர்த்தனா இது குறித்து பேட்டி அளிக்கக்கூடிய நிலையில் மிகுந்த கவலையுடன் வேதனையுடன் தான் அவரை தெரிந்திருந்தார். இந்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.